ஹாய். டே 4 ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜர்னி. ஆக்சுவலாக நான் நினச்ச மாதிரி இது ஒன்றும் கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரியான சில டிஷ்ஷஸ் வந்து நான் செஞ்சுக்கிறேன். மெயினாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து டின்னரில். இயர்லி டின்னர் சாப்பிட்றணும், ஒரு 6:30 7க்குள்ளே டின்னர் முடிச்சிடணுங்கிறது தான் மெயின் கோல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து க்ரீமி மஷ்ரூம் டோஸ்ட். ஸோ இதுக்கு நான் வீட் பிரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர், மில்க் இதெல்லாமே ஆட் பண்ணாலும் இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபில்லிங்காக உங்களை வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். மெயினாக நம்ம சாப்பிட்டு ஒரு 10 o'clock போல் நம்ம தூங்க போகிறப்பவே வந்து நமக்கு வந்து ரொம்ப பசி எடுக்காது. இது கூட வந்து நான் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் பன்னீரும் சேர்த்து சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நைட் வந்து நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சான டின்னர் சாப்பிட்றது வந்து நல்லது. ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் அது வந்து வயிறு வந்து ஃபில்டாக வச்சுருக்கோம். அண்ட் மெயின் நம்ம வந்து வாட்டரும் நிறைய குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு தேவையான ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் என்ன சாப்பிட்டு எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற ரெசிபீஸ் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப கெலோரி கம்மியான பட் டேஸ்டியான டிஷ்ஷஸ். நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த மாதிரி டிஷ்ஷஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.